ஒரு பக்கம் டிவிஎஸோட ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் லான்ச்சான டிவிஎஸ் ரோனின் 225, மறுபக்கம் எஃப்சிஎஸோட ஒன் ஆஃப் தி டூரிங் பைக் எஃப்சிஎக்ஸ். இந்த ரெண்டு பைக்குமே அதோட செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ். ஆனால் இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிவிஎஸ் ரோனின் 225 விசஸ் எஃப்சிஎக்ஸ் கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அதுன்னு உங்களுக்கே தெரியும், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை ஒரு செகண்ட்ஸ் பின்னாடி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் எழுப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறேன். சரி, நம்ம இப்போ அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகிறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் டிசைன்லேருந்து ஆரம்பிச்சோம். டிசைன் வைஸ் பார்த்தோம்னா வச்சுங்களேன், டிவிஎஸ் ரோனின் ஒரு ஸ்கிராம்லர் டைப், அது நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய வீடியோவில் கேட்டதும். அதுக்கடுத்து எஃப்சிஎக்ஸ் ஒரு க்ரூசர் டைப். ஆனால் இந்த எஃப்சிஎக்ஸுக்கு ஒரு தனி கதையே இருக்குது. சொல்லப்போனால் அது ஒரு நிறைய பேர் ஏமாந்து போன ஒரு கதை. என்னன்னு தெரியும் தான் நான் ஒரு தாட்டி சொல்கிறேன். இந்தோனேஷியாவில் ஒரு பைக் லான்ச் ஆச்சு, அது பேர் எக்ஸ்எஸ்ஆர். அந்த வண்டியோட டிசைனும் சூப்பராக இருந்துச்சு, அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இதுமாரி எல்லா விஷயமும் சூப்பராக இருந்தால் என்ன ஆகும், சேல்ஸ் நல்லா போகும். அதுமாரி நல்ல சேல்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு நியூஸ், அதுனா வச்சுங்களேன், இந்தியாவில் இந்த எக்ஸ்எஸ்ஆர் பைக் லான்ச் ஆக போகுது. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்களாம் செம்ம சந்தோஷம். அப்பா நல்ல வழியாக யமாவோட ஒரு சூப்பரான க்ரூசர் பைக் நம்ம நாட்டில் ரிலீஸ் ஆக போகுது. எப்படியா காசு சேர்த்து வச்சா இந்த பைக்கை வாங்கி முடிவு எடுத்து எல்லாம் ஆர்வத்தோட காத்துட்டு. அப்புறம் லான்ச் ஆச்சு. அப்போ தான் தெரியுது இவங்க எக்ஸ்எஸ்ஆரை லான்ச் பண்ண போகிறது இல்லை, எக்ஸ்எஸ்ஆர் மாதிரி தான் ஒரு பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க என்ற உண்மை தெரிஞ்சிச்சு. சிம்பிளாக இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், எஃப்சிஎஸ்ஸுக்கு இந்த எக்ஸ்எஸ்ஆருக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த பைக்கு. இந்த மேல் தோட்டம், இந்த டேங்க்கு, இந்த வண்டியோட லைட்டு, சீட்டிங்கை தவிர ஒரு நெட்டு போல்ட்டு கூட மாறாது எஃப்சிஎஸ். ரொம்ப கண்டென்ட் விட்டு வெளியே போயிட்டோமோ, சரி நம்ம கண்டென்ட் உள்ளே வருவோம். சரி, இந்த டிசைனில் என்னென்ன ஐக்கானிக்காக இருக்குதுன்னா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ரைடிங் ஸ்டைலு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லாங் போனாலும் அசதியே தெரியாது. ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான், அப்ரைட் ஹேண்டில் பார்ஸ், நல்ல ஒரு சிங்கிள் சீட்டுக்கும் நல்ல குஷனிங்கோட இருக்குது. அதனால் சீட்டிங்கில் எந்த வித குறையும் இல்லை. அதுக்கடுத்த விஷயம், அந்த ஃபுட் பைக், இந்த ரேஸ் பைக்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி பின்னாடி தள்ளி கொடுக்காம இந்த கம்ப்யூட்டர் பைக்கில் கொடுக்குற மாதிரி முன்னாடி தள்ளி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெயின்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஹேண்டலிங் பொசிஷன் சூப்பராக இருக்குதுங்க. அதனால் லாங் டிரைவுக்கு செம கேப்பபிளாக இருக்கும். சிட்டி கமிட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கடுத்த விஷயம், இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த எஃப்சிஎஸ்ல இருந்துச்சுல அதே சஸ்பென்ஷன் தான் இந்த பைக்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தில் சஸ்பென்ஷன் ஓகே, நல்ல டஃப்பான ரோடாக இருந்தால் கூட ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு சஸ்பென்ஷன் ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த பைக் லாங் டிரைவ் அந்த சிட்டி கமிட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ரோனினை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா. ரோனினை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா அதுவும் ஒரு ரெட்ரோ லுக்கிங் கிளாசிக் பைக்ஸ். அதனால் ரெண்டுத்தோட ரைடிங் கம்ஃபர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வச்சுக்கலாம், இதோட ஹேண்டிலிங் ஒரு அப்ரைட் ஹேண்டில் பொசிஷன், சீட்டிங் அந்த சிங்கிள் சீட்டாக கொடுத்துருங்க. இதோட ஃபுட் பைக் இந்த முன்னாடி ரைஸ்டாக ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரைடிங் பொசிஷனில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது பெஸ்ட் இது பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் ரைடிங் கம்ஃபர்ட்டில் ஒரு டாப் நாச்சான பைக்ஸ். பட் ஆனால் எங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பென்ஷனில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃபீச்சர்ஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பென்ஷனில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. பேக்கில் மோனோஷாக் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள், அதுலேயும் மோனோஷாக் தான், அதை விட்டுருங்க. ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் கொடுக்கல. என்ன விஷயம்னா ஹேண்டலிங் இம்ப்ரூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்த விஷயம், இந்த வண்டியோட லுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே போகுது. ஏன்னா வச்சுங்களேன், அந்த அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் ஒரு ப்ரீமியம் லெவல் பைக்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்துன்னு வந்து இதில் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். இதுவும் ஒரு ப்ரீமியம் லெவல் பைக்குன்றதை ஃபீல் பண்ண வைக்குது. அதுக்கடுத்த விஷயம், அந்த ஹெட்லைட்ஸ். அந்த ஹெட்லைட்ஸ் என்ன தான் வெறும் ரவுண்ட் ஹெட்லைட்ஸாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதாங்க உண்மையாக. அது உள்ளே அந்த டி ஷேப் எல்இடி டிஆர்எல்ஸ் வேறு லெவலு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடின்றதுனால நம்மளுக்கு லைட் விசிபிளும் நல்லா இருக்கும். சரி, ஆமாம், எஃப்சிஎஸும் எல்இடி ப்ரொஜெக்டர் வச்சுக்கிறாங்களே, அதோட விசிபிலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப டம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஒரு சுமாரான விசிபிலிட்டி இருக்கும். இருந்தாலும் போதும். எப்படியும் ஃபாக் லாம்ப்ஸ் போட தான் போகிறோம் புது வண்டி வாங்கினா. ஆனால் டிவிஎஸ் ரோனினோட பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த விஷயத்தில் அந்த ஹெட்லைட் சூப்பருங்க. அதுக்கடுத்த விஷயம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கவும் செம்மையாக இருக்குது. அதில் ஃபீச்சர்ஸும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அது வந்து சிமெட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். சிமெட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னா பாதி தான் இருக்கும். அந்த வகையில் சின்னதாக இருந்தாலும் பட் ஆனால் அதில் ஃபீச்சர்ஸ் செம்மையாக இருக்குது. அது நல்லா விசிபிளாகவும் இருக்குது. அந்த விஷயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாப் நாச். பட் ஆனால் எஃப்சியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் மொக்க இல்லைங்க. யமாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா விசிபிளாகவும் இருக்குது. சன்லைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோன்லாம் மாதிரில அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். சன்லைட்டில் விசிபிளுக்கும் குறையில, அதில் ஃபீச்சர்ஸும் சூப்பராக இருக்குது. அந்த விஷயத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்க. பட் டிவிஎஸ் ரோனினோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம், ஃபீச்சர்ஸ் வைஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சுங்க, எஃப்சிஎஸ்ல கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. ஆனால் டிவிஎஸ் ரோனினில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ஜிபிஎஸ் நேவிகேஷன்
இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது, டிரைவ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் ஃபீச்சர் வைஸ் டிவிஎஸ் ரோனின் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஆக மொத்தத்தில் டிசைன் செக்மெண்ட்டை முடிச்சாச்சு. இந்த செக்மெண்ட்டில் டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்த்தோம்னா வச்சுங்களேன், டிவிஎஸ் ரோனின் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எனக்கு தோணுது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஆனால் லுக் வைஸ் கொஞ்சம் டிவிஎஸ் ரோனின் பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ், அந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பைக்கை வேறு லெவலில் மாற்றுது. அதுக்கடுத்து ஃபீச்சர் வைஸும் டிவிஎஸ் ரோனின் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தில் ஃபீச்சர் வைஸ் டிவிஎஸ் ரோனின் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் ரைடிங் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோம்னா வச்சுங்களேன், 2 பைக்கு ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி சீட்டிங் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை பட்சத்தில் ரைடிங் கம்ஃபர்ட் 2 பேரும் ஈக்குவல். ஆக மொத்தத்தில் டிசைனில் யார் சூப்பர்னா அது நீங்கள் தாங்க சொன்னோம். கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், பார்ப்போம் எந்த பைக் மாசுன்னு. சரி, இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டான இன்ஜின் உள்ள போவோம். இன்ஜின் வைஸ் பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு எஃப்ஜிஎஸோட இன்ஜினே பார்ப்போம். எஃப்ஜிஎஸில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 149 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வாட் ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. நல்ல ஒரு இன்ஜின் தான். இதில் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினால் 12.20 ph ஆஃப் பவர்ஸையும் 13.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், இந்த வண்டியால் டாப் ஸ்பீடு ஒரு 115 வரை வச்சு முடியும். ஹைவேல க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 80 to 90 வரைக்கும் நீங்கள் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணலாம். 90 மேலே போனீங்கன்னா கொஞ்சம் வண்டி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுது, உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், இதில் வெறும் ஏர் கூலிங் சிஸ்டம் தானே கொடுக்குறாங்க. இது இன்ஜின் ஹீட்டை மேனேஜ் பண்ணுமானா நிச்சயமாக பண்ணு. இந்த இன்ஜினில் அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அது இதுவும் வரதில்லை. ஒரு 150 cc ஹீட்டிங் பெஸ்ட்டாகவே இருக்குது. ஆமாம், 150 cc க்ரூசிங் லாங் ட்ரைவ்லாம் பண்ண முடியுமானா நிச்சயமாக பண்ண முடியும். யமஹாவோட ஒன் ஆஃப் தி ரிஃபைண்டான இன்ஜின் இதில் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் இன்ஜின் விஷயத்தெலாம் கவலைப்படவே தேவையில்லைங்க. நல்ல ஒரு சூப்பரான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது இந்த இன்ஜினோட மிட் அண்ட் லோ அண்ட் பவர் பயங்கரமாக இருக்கும். அதனால் சிட்டி கமிட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த பைக்கு. ஆக மொத்தத்தில் வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். அதுக்கடுத்து ஃபியூல் எஃபிஷியன்சி உள்ள வரும். ஃபியூல் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. போதுமான டேங்க் தான். வண்டியோட ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 48 km/லிட்டர். இதுக்கு மேலே என்னங்க மைலேஜ் வேணும்? ஒரு சிட்டி கிலோமீட்டர் தர மைலேஜ் இது தருது. 150 cc வண்டியின் டாப் ஸ்பீடு 115 கிட்ட போகும். நீங்கள் ஹைவேல க்ரூசிங் 80 to 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு மைலேஜ் 48 km/h. ஆனால் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா தான் இந்த மைலேஜ் கிடைக்கும். அடிச்சு பிடிச்சி ஓட்டிங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகும். சரி, ஆக மொத்தத்தில் ஒரு சூப்பரான மைலேஜ். இந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியோட இதை கூட்டி கழிச்சு பார்த்தா வண்டியோட டோட்டல் ரேஞ்சு 450 km. சூப்பரில். சரி, ஒரு சூப்பரான ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபிகர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் பிரேக்ஸ் உள்ள பார்ப்போம். பிரேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், MT-15 அதே பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS தவிர இதில் குறை சொல்கிற மாதிரி எனக்கு வேறு எதுவும் தெரியல. ஒரு சூப்பரான பிரேக்கிங் சிஸ்டம். ஃப்ரண்ட்டில் 252 mm, பேக்கில் 220 mm சிங்கிள் சேனல் ABS. பிரேக்கிங் டாப் நாச்சாக இருக்கும். இன்னும் டுவல் சேனல் ABS ஆப்ஷன்லாவது கொடுத்துருக்கலாம். சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, ஆக மொத்தத்தில் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், வண்டியோட டோட்டல் வெயிட் 139 kg தான். ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வெயிட் தான். என்னங்க புல்லட்டே ஓட்டுறாங்க, இதை ஓட்ட மாட்டாங்களா? ஈஸி கம்மி வெயிட் தான். அதனால் ஹேண்டிலிங்கும் செம்மையாக இருக்கும். சிட்டி கமிட்மெண்ட்டுக்கும் சூப்பரான பைக் இது. சரி, நம்ம இப்போ ரோனியோட இன்ஜின் ஸ்பெக் கேட்போமா? ரோனியில் யூஸ் பண்ணிக்கிறது 226 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வாட் ஏர் கூல்டு இன்ஜின் கிடையாது, ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கியரன்ஸ் கிளச் பர்ஃபார்மன்ஸில் ரோனின் தாங்க பெஸ்ட்டு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லையும் பெஸ்ட்டு ரோனின் தான். ஏன்னா வச்சுக்கலாம் 226 cc 4 வால் ஆயில் கூலிங் சிஸ்டமோட வந்துடுது. இருந்தாலும் 150 cc தான் அந்த பைக். இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக இன்ஜின் லெவலில் இது சிசி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கே கொடுத்துருவோம். இந்த இன்ஜினால் 20 ph ஆஃப் பவர்ஸ் 19.93 நியூட்டன் மார்க் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், இந்த வண்டியில் டாப் ஸ்பீடு 120 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும். ஹைவேல க்ரூசிங் ஸ்பீடு 90லேருந்து 100 வரைக்கும் நீங்கள் சாலிடாக மெயின்டைன் பண்ணலாங்க நிச்சயமாக. ஏன் 110 கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா அந்த 110 கிராஸ் பண்ணி 115 கிராஸ் பண்ணி இந்த 120 கிட்டலாம் போக ஆரம்பிச்சிங்கன்னா லைட்டாக வைப்ஸ் கிரியேட் ஆகும். அது நேச்சுரல் தான். சரி, ஆக மொத்தத்தில் பர்ஃபார்மன்ஸில் இந்த வண்டி சூப்பராகவே இருக்குது. அதுக்கடுத்து மைலேஜ் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க், அதை விட சாலிடாக 4 லிட்டர்ஸ் அதிகம். அதனால் ஃபியூல் எஃபிஷியன்சி ஒரு ஸ்டெப் மேலே போகிறாங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் 35 to 40 km/லிட்டர்ஸ். மைலேஜ் கம்மியாக தான் தாங்க இருக்குது. ஏன்னா சிசி அதிகம் இல்லை, வண்டி அதிகமாக உழைக்கும். நீங்கள் அதை விட இதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் இந்த வண்டியில் சீக்கிரமாக. அதனால் சிசி கெப்பாசிட்டி அதிகமானால மைலேஜ் கம்மியாக வருது சகஜம் தான். ஒரு 40 km/h ரேஞ்சு ஓகேவான மைலேஜ் தான். இந்த சிசி கெப்பாசிட்டிக்கு இது ஒரு பெஸ்ட்டான மைலேஜ். அதுக்கடுத்து பிரேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 300 mm, பேக்கில் 240 mm சிங்கிள் சேனல் ஆர் டியூல் சேனல் ABS ஆப்ஷன்லாம் வருது. அந்த விஷயத்தில் பிரேக்ஸ்லையும் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்ஜின் அண்ட் ஃபீச்சர், இந்த பிரேக்கிங், ஃபியூல் எஃபிஷியன்சி, மைலேஜ் தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் டிவிஎஸ் ரோனின் பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்க. பட் எஃப்சிஎஸும் ஒரு நல்ல பைக் தான். ஆனால் இந்த டிவிஎஸ் ரோனினை கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இன்ஜின் செக்மெண்ட்டையும் முடிச்சிட்டோம். இன்ஜின் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கிறது டிவிஎஸ் ரோனின் தாங்க கண்ணை விட்டு சொல்லலாம். இப்போ நம்ம கடைசி ப்ரைஸ் செக்மெண்ட் உள்ள போவோம். ப்ரைஸ் விஷயத்தில் FZXஐ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ரைஸில் FZX எவ்வளோ வருது தெரியுமா? எங்கள் ஊர் விழுப்புரத்தில் 1,51,000 கிட்ட வருது. சென்னையில் இதே தான் வரும், இன்னும் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு. அதுக்கடுத்து டிவிஎஸ் ரோனினில் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா அதில் ஒரு 3 வேரியன்ட் இருக்காங்க.
3 வேரியண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா வச்சுங்க, டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் டுவெல் சேனல் ஏபிஎஸ், இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த நேவிகேஷன் அது இதுன்னு வரும். மீதி 2 வேரியண்ட்லையும் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டியூவல் சேனல் ஏபிஎஸ் வராது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். மற்றபடி இன்ஜின்லாம் ஒரே இன்ஜின் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாம் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுப்பாங்க. பேஸ் வேரியண்ட்டோட சென்னை ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் 1,71,000, மிட் வேரியண்ட்டு 1,79,000, டாப்பு 1,93,000, விழுப்புரத்துலேயும் டாப் வேரியண்ட்டு 1,93,000. ஆக மொத்தத்தில் தெரிஞ்சிச்சு ப்ரைஸ் விஷயத்தில் கொஞ்சம் டிவிஎஸ் ரோனின் எக்ஸ்ட்ராவே இருக்கிறாங்க. ஆனால் அந்த காசு எதுக்கு தெரியுமா எக்ஸ்ட்ரா? இல்லை டுவெல் சேனல் ஏபிஎஸ் வருது, டிரைவ் அசிஸ்டன்ஸ் வருது, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வருது, முக்கியமாக ஒரு 226 சிசி சூப்பரான ஒரு க்ரூசிங் பண்ணுற ஒரு இன்ஜின் வருது, ஆக அப்சைட் டவுன் ஃபோக்கஸ்ட் வருது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வரனால ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகிறது ஒர்த்து தான். சரி, இந்த FZ-X யாருக்கு சூட் ஆகும், டிவிஎஸ் ரோனின் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தோம். டிவிஎஸ் ரோனின் கொஞ்சம் அதிகமாக லாங் ட்ரைவ் பண்ணுவோம்ப்பா, கொஞ்சம் க்ரூசிங் ஸ்பீடும் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சிட்டி கமிட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகணும், ஃபேமிலி யூசேஜும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிவிஎஸ் ரோனின் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த FZ-X யாருக்கு சூட் ஆகும்னா வச்சுங்களேன், அதே மாதிரி தான் இதுலேயும் லாங் ட்ரைவும் பண்ணலாம், க்ரூசிங் ஸ்பீடு 80 to 90, அதை விட க்ரூசிங் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணும். அது ஒரு நாள்லேயே கொஞ்சம் அதிக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். இதாலே முடியும், அந்த அளவுக்கு லாங் ட்ரைவ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு 226 சிசி ஆயில் கூலிங் சிஸ்டம் அப்படி இப்படின்னு போட்டு அது இதுன்னு போட்டு டாப் நச்சா வருது. இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட்டான க்ரூசிங் பைக் தான். ஆனால் சிட்டி கமிட்மெண்ட்டுக்கு அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வச்சுக்கலாம், அதோட வெயிட்டை விட இதோட வெயிட்டுக்கு ரொம்பவே கம்மி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-16 கிலோ கிட்ட கம்மி. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூசேஜுக்கு ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துலேயும் ஒரு சிட்டி கமிட்டர் மாதிரி தான் சீட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபேமிலி விஷயத்தில் ஓகே. அது இல்லாமல் டிவிஎஸ் வந்து இந்த உமன் ஃபுட் பைக் வருதான்னு டவுட்டாக இருக்குது, அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் FZ-Xல தெரியுது, அது ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கு இந்த ரோனின் மட்டும் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அது கொஞ்சம் யாராவது அந்த ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணி விடுங்கப்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவிஎஸ் ரோனினுக்கு உமன்ஸ் ஃபுட் பைக் வருதான்னு ப்ளீஸ். சரி, அவள் தான். ஆக மொத்தத்தில் இந்த 2 பைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக் தான். 1.5 lakhs உள்ள ஒரு பெஸ்ட் க்ரூசிங் பைக்னா FZ-X. அதுக்கடுத்து இந்த 1.2 lakhs உள்ள வந்துதா 2 lakhsன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரோனின். ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், அப்டேட், டவுன் ஃபோக்கஸ், டுவெல் சேனல் ஏபிஎஸ், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வருது. ஆக மொத்தத்தில் ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான பைக்ஸ். இந்த 2 பைக்கில் எது பைக் கெத்துன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், பார்ப்போம் எதுக்கு அதிக கமெண்ட் வருதுன்னு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சீ லேட்டர்னு சொல்ல மாட்டேன். கடைசி ஒரு ரெக்வஸ்ட், அதுனா உங்களுக்கு தெரியும், அந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இதோட ஒரு நாள் இழப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.